என்னம்மா இது? நீங்க தானே சித்தப்பா கேட்டீங்க. துடைக்கிறதுக்கு துண்டு கட்ட குடத்தோட வந்து நிக்கிறியாம்மா? இந்த அப்படி என்ன பொண்ணம்மா, என்ன நினைப்பு இருக்கிறியோ தெரியல போ. யோ, இங்கதான் இருக்கியா? நீ என் கைய பிடிச்சதுல இருந்து கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. என்னையா பண்ண? என்ன சாம்பார்ல சர்ஃப் போட்டு கலக்கி 2 சேலை துவைச்சு போட்டேன் தெரியுமா? என்ன பார்வைங்க, மரியாதையா போ. போக மாட்டேன். இந்த பயம் தான் எனக்கு பிடிக்கும். சொன்னதை கேட்கணும். அவ்வளவு உரிமை ஆயிடுச்சா? அங்க இங்க தொட்டு இந்த கும்பகோணம் சீவல மடிச்சு பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கலாம்னு நினைக்கிறியா? இது பாரியா, உன்னை பத்தி என் மனசுக்குள்ள அது இது எல்லாம் இருக்கு. அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணணும்னு நினைச்ச உன்ன இந்த பயம் இருக்கணும். எங்க பார்த்தாலும் அவராவே தெரியுது. ஒரு வேலையை பார்க்க முடியல. மறுபடியும் வந்துட்டீங்களா? சரி, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். எடுத்த முடிவு எனக்கு சொல்லிதான் ஆகணும். புரியலையா? இப்பெல்லாம் எனக்கு எல்லாமே மறந்து போகுது. பொட்டு வைக்கிற இடத்துல மஞ்சள் பூசலாம், ஆனா நான் மஞ்சள் பூசுற இடத்துல எல்லாம் பொட்டு வச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? என்னாச்சுன்னு என்கிட்டயே கேட்டேன். உங்களை தான் விரும்புறேன்னு என் மனசு என்கிட்டயே தைரியமா சொல்லுது. நீங்க என்ன சொல்றீங்க? சீக்கிரமா முடிய சொல்லுங்க, இல்ல குடிச்சிடுவேன். கடி. நீ தானே கடிக்கிறேன்னு சொன்ன? கடி. கடிக்க போறியா இல்லையா? ஏய் அண்ணா ஒரு நிமிஷம். உங்களை விட்டு பிரிய எனக்கு மனசே வரலண்ணே. போறதுதான் போறீங்க, என் கேரக்டர் என்னன்னு புரியா போறீங்களே. அப்படி என்னடா உன் கேரக்டர்? இருக்கிறவங்கள்ட்ட பிடிங்கி இல்லாதவங்க கொடுக்கறது. மலையூர் மாம்பட்டியான், கருமேட்டு கருவாயன், வாட்டாக்குடி இறனியன், அந்த வழியில் வந்த ஒரு ஜென்டில்மேன். ஓ, அவங்க எல்லாம் உனக்கு ஜென்டில்மேனா? ஏன் அடுத்தவங்க கிட்ட புடிங்கி கொடுக்குற? நீ ஏன் உழைச்சு கொடுக்க கூடாதா? அசுபுசுக்கு நான் ஏன் உழைக்கணும்? பாருங்க ஐயா, உழைன்னு சொன்னா எவ்வளவு டென்ஷன் ஆகுறான்னு. உன் கூட இருந்தா என்னையும் கெடுத்துருவேன். கேட்டேங்க. ஏன் சார், வேற வழியே இல்லையா? முடிஞ்சா பண்ண மாட்டேனா கண்ணா? நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன். இப்போதைக்கு கோயில் கட்ட கவர்மெண்ட்ல ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கே தெரியும் இது எங்க அப்பா ஆரம்பிச்ச கோயில். அவர் காலத்துல கட்டி முடிக்க முடியலன்னு தான் சரி நம்மளாவது முடிக்கலான்னு சொத்து பத்தெல்லாம் வித்து இதை முடிக்க முயற்சி பண்றேன். இப்போ அந்த காசு தீர்ந்து போச்சுன்னு தானே நான் கவர்மெண்ட் கிட்ட உதவி கேட்டேன். இப்போ அதுவும் முடியாதுன்னா நான் என்ன சார் பண்றது? என்ன கண்ணா, உன் கஷ்டம் எனக்கு தெரியாதா? நான் டெல்லி வரைக்கும் போய் பேசி பார்க்குறேன். பணம் வர்றதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதுக்கு இன்னும் 2-3 மாசம் ஆகும். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்னமா மசமசன்னு இருக்க? நடமா போலாம். சித்தப்பா, நாம வேணா 2 நாள் இருந்துட்டு போலாமே. எப்படிமா இருக்கிறது? கான்ட்ராக்ட்காரன் வேற பணம் இல்லைன்னு சொல்லிட்டான். மேலூர்ல கடவுள் புண்ணியத்துல வேலை வேற ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம அங்க போனா 10 நாளைக்காவது நம்ம வயிற்று போல பாக்கலாம்ல. ஆமா போலாம். அவர் வரட்டும், சொல்லிட்டு போயிடலாம். தம்பி கிட்ட எல்லாருமே சொல்லிட்டாம புறப்பட்டு இருக்காங்க. இல்ல சித்தப்பா, நாம என்ன வெளிநாட்டுக்கா போறோம்? இங்க இருந்து 10 மைல் தூரத்துக்கு மேலூர் தாம போறோம். அதுவும் இல்லாம கோயில் கட்டுறதுக்கு பணம் கிடைச்சோன்னு தம்பி வந்து நம்மள கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிருக்காரு. எல்லாரும் புறப்பட்டாங்கம்மா. ஏமா நிக்கிற? புறப்படு. கவலைப்படாத கண்ணா, கண்டிப்பா பணத்துக்கு ஏற்பாடு. சரிங்க. கண்ணா, கண்ணா, நீ இங்கே இருக்க, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நான் ஊருக்கு போறேன்ப்பா, உங்ககிட்ட சொல்லிட்டு போறான்னு வந்தேன். சரி கண்ணா, என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணுல கோவில் வேலை பணம் இல்லாம நின்று போச்சு. இனி திரும்ப எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. கையிலயும் காசு இல்லை. இதுக்கா கவலைப்படுற? இங்க பாரு, எங்க ஆத்தாவோட பேரை அமெரிக்காவில இருந்து வர்றாரு. அவர் வந்த உடனே உன் கோவிலை கட்டித்தர சொல்றேன். அவர் வந்த உடனே நம்ம ஊருக்கு செய்யற முதல் நல்ல காரியம் அதுவா இருக்கட்டுமே. இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பா கட்டித்தர சொல்றேன்ப்பா. என்ன அவ்வளவு தூரம் சொல்றல? வா போலாம். நான் எங்கடா தூரமா இருந்து சொல்றேன், கிட்ட இருந்து என்ன சொல்றேன்? உங்களுக்காக தான் சொல்றேன். சரி சொல்லு. ஒரு நிமிஷம். நீங்க கூட இருக்கிறவங்கள புடிங்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்குறீங்களே. கிட்டத்தட்ட என் கேரக்டர் உங்க கேரக்டர் ஒண்ணா இருக்கே. பேசாத. பேசுனா சீவிர்வன் சீவி போடா. கண்ணா, பஸ்ஸுக்கு நேரமாச்சு, வாப்பா போலாம்.
இல்ல நான் இவரு டைம் ஆச்சு வாசிக்கிறான். நான் போய் என்ன எங்க போயிருக்கு? மேலூர் தானே போயிருக்கு. முத காசை வாங்கிட்டு அப்புறம் பாத்துக்கலாம். வா வா கண்ணா. ஓ சொன்னா கேளு. ஐயோ வெல்கம் சார். வாட் யூ வாண்ட்? என்னமா கேக்குறாங்க? மிஸ்டர் ரகு பிரசாத் எந்த ரூம்ல தங்கியிருக்காருங்க? அவர் 501ல இருந்து 510 வரைக்கும் ரூம்ஸ் புக் பண்ணிருக்காரு. இப்ப கான்ஃபரன்ஸ் ஹால்ல இருக்காரு. ப்ளீஸ் கம். சரிங்க. மம்மி இங்க வாங்க, இங்க வாங்க. என்னடா? பத்து ரூம்ல என்ன பண்ணுவாரு? டேய் அவர் பெரிய ஆள்டா. ஒரு ரூம்ல குளிப்பாரு, ஒரு ரூம்ல தலை தட்டுவாரு, ஒரு ரூம்ல சாப்பிடுவாரு, ஒரு ரூம்ல வெத்தலை பாக்கு போடுவாரு. அடுத்த ரூம்ல போட்ட வெத்தலைய மூஞ்சில துப்புவாரு. நம்ம விஷயம் முடிஞ்சிடும்ல. என்ன அப்படி கேட்ட? அவர் பெரிய ஆளுமா, இவ்வளவு குடுப்பாரு. வாங்க. ஓ கண்ணா. I am very happy to meet you all. We will finalize the matter on 2nd of next month. I assure you that together we will make a bright future. Thank you. Nice meeting. Thank you. Okay. Thank you. Welcome. Okay. Oh yes. இவர்தான் மிஸ்டர் ரகு பிரசாத். இவங்க உங்களை தம்பி பார்க்கணும். எங்க தம்பி தங்க கம்பி. யார் நீ? என்ன அப்படி கேட்டீங்க? நான் தான் உங்க அரமணை கணக்கு புள்ள. என் பேர் தண்ணீர்மலை. தண்ணீர் மலை. ஆ வாட்டர் மவுண்டன். பைத்தியக்காரத்தனமா இருக்கு. சும்மா தமாஸ் பண்றாரு. நேத்துக்கு ஏன் வரல? வழியில ஒரு தடங்கலாகி போச்சுங்க. அட அதை விடுங்க. முதல்ல கொண்டு போய் உங்களை ஆத்தா முன்னால நிப்பாட்டணும். எதுக்கு? நீங்க வர்றேன்னு தெரிஞ்ச உடனே அந்த சந்தோஷத்துல உடம்புக்கு சரியில்லாம இருந்த ஆத்தா டபக்கட்டின்னு எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாங்க. எழுந்து உட்காந்து என்ன பண்ண போகுது? போய் சேர வேண்டிய வயசு தானே. இதுல மெடிக்கல் செலவு வேற பண்றியா? கிழவி ஆண்டு வச்சது பத்தாதா? பணத்தை ஏன் வேஸ்ட் பண்றீங்க? யோ கணக்கு என்னங்க? உன்ன கேட்டதான் தெரியும். நம்ம மொத்த சொத்து விவரமும் உடனே எனக்கு வேணும். எதுக்கு கேக்குறீங்க? எதுக்கா? இப்ப நடந்தது மீட்டிங். இது எதுக்கு நினைக்கிற? நம்ம சொத்து அத்தனையும் விக்கத்தான். அட நீ வேற கிராமத்துல உட்காந்து என்ன பஞ்சாயத்தா பண்ண சொல்ற? நான் அமெரிக்காவில் ஒரு பெரிய கேசினோ ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதான் ஏன் சீட்டு விளையாடுவாங்கல்ல, அது நிறைய பணம் செலவாகும். அதுக்கு இந்த சொத்தெல்லாம் வித்துட்டு நம்ம எஸ் யா யா டுடே ஈவினிங். ஓகே, ஐ கால் யூ பேக். தேங்க் யூ. ஏனுங்க நம்ம ஆத்தா இருக்கிற இந்த நிலையில யோ கணக்கு, கிளவிக்காக 4 நாள் பார்த்தோன்னு வச்சுக்க, இந்தியாவோட மணி வேல்யூ ரொம்ப குறைஞ்சு போயிடும். என்ன ஒரு மாதிரி ஆயிட்ட? இது அமெரிக்கன் சென்டிமெண்ட்ப்பா. இத பார், நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத. எல்லா விஷயத்துக்கும் கூட ஹெல்ப் பண்ணு. உனக்கு ஏதாவது மேலே போட்டு கொடுக்குறேன். 5 minutes வெயிட் பண்ணுவார். அவர் ஒன்றும் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். சரி வாப்பா போகலாம். அப்ப நாங்க வரங்க. வேண்டாப்பா, நான் ஏற்கனவே குழம்பி போயிருக்கிறேன். இப்ப நீ வேற குழப்பறியப்பா. வீட்டுல இருக்கிற சொந்தக்காரன் தான் சொத்தை கூறு போட்டு வித்துரு. இவனை கூட்டிட்டு போய் காப்பாத்தலாம்னு நினைச்சா மொத்த சொத்தை இவன் வித்துட்டு போயிடுவான் போல் இருக்கு. எங்கேயோ பிட் பாக்கெட் பிறந்த நாட்டு இருக்கு. எனக்கு வர்ற கோவத்துக்கு ஓடி போய் நெஞ்சிலேயே குதிச்சு கொண்டுடலாம் போல் இருக்கு. இந்த பாருங்க, இவரை கூட்டிட்டு போய் அவங்க பாட்டிமா கிட்ட நிறுத்துங்க. அவங்க உடம்பாவது சரியாகும். மத்ததெல்லாம் அவன் பார்த்துப்பான். யாரு இவனா? அவன் பாத்துக்கிடுவான். நல்ல வேளை தப்பிச்சேன். யோ தண்ணீர் மலை, கருமம் பிடிச்ச மாதிரி ரவுண்ட் போட்ல போயிட்டு தலை சுத்துதியா? நம்ம ஊருக்கு போகணும்னா 4 கிலோமீட்டர் பரிசல்ல தாங்க போகணும். ஆடா அதான். இந்த 6 குளமெல்லாம் தாண்டி கண்ணுக்கு தெரியாத இடத்துல சுத்திருக்கிறத விட எல்லாருக்கும் தெரிஞ்ச அமெரிக்காவில் சுத்திருந்தா எப்படி இருக்கு? ஆமா, உங்களை எதிர்பார்த்தா காசு கிடைக்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. கணக்கு பிள்ளை கூப்பிட்ட மரியாதைக்கு போவோம். பணம் கொடுத்தா பார்ப்போம், இல்லைன்னா ஆண்டம் விட்ட வழி. ஏயா எங்க பாட்டிக்கு ஊருக்குள்ள ராணி மாதிரி மரியாதையாமா? யோ, எங்க தாத்தா எங்க பாட்டியை முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டானா, இல்ல இந்த அரண்மனைக்கு டான்ஸ் ஆட வந்தவள அப்படியே சேர்த்துக்கிட்டானா? போனன்னு முதல்ல இதான் கேட்கணும். ஏயா நம்ம வீட்டுக்கு ரொம்ப ராசியாம வாஸ்துப்படி அந்த இடத்துல சாராய ஃபேக்டரி வைக்கலான்னு கேட்டாங்க. கொடுத்தலாம் நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? என்ன அட கொஞ்சம் வேகமா விடு. போறதுக்குள்ள கிளைய போய் சேர்ந்துட போகுது. நிறைய கையெழுத்துலாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு தெரியுமா? அட சொத்தை டிரான்ஸ்பர் பண்ணதுக்கு அப்புறம் கண்ணுக்கு தெரிஞ்சு கிளவி கஷ்டப்படுதுன்னு வச்சுக்கேன், ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொண்டலான்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? அப்படி எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கேன், கிளவிக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு கிழவனா பார்த்து செட்டப் பண்ணி விட்டு நான் ஜாலியா அமெரிக்காவில் செட்டில் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். அட சாகர காலத்திலேயாவது கிளவி சந்தோஷமா இருக்கட்டுமே நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? என்னடா சொன்ன? Please help me. Please help
காப்பாத்துங்க. நான் அடிக்கல, அவனா துடுப்புல போட்டு செத்து போயிட்டான். இப்படியே பேசாம இருந்தா என்ன பண்றது? என்ன பண்றது? போலீஸுக்கு போன் பண்ணி இந்த கொலாரனை புடிச்சு கொடுத்துட்டு நம்ம ரிவார்டு வாங்கிக்கலாம். பிச்சு போடுவோம் நாயே. நான் கொலைகாரன் தான்டா. சத்தியத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் ஒருத்தனை அடிச்சு ஆத்துல போடுறது தப்பு இல்லப்பா. ஆமாப்பா, பேரனை பார்த்துட்டு தான் தான் உசுரியை விடுவேன்னு அந்த ஆத்தா நினைச்சிட்டு இருக்கும்போது, பாட்டி செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு சொத்து தான் முக்கியம்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த ஊருக்கு கூட்டிட்டு போய் என்ன பண்ண சொல்ற? என்ன இருந்தாலும் நீங்க இந்த மிரட்டுற அளவுக்கு போக கூடாது. என்னது மரடுறா? எப்பா, இவன் யாருன்னு தெரியல, இவங்கிட்ட சொல்லி இவன் அடிச்சு கொண்டே விடுவேன். இருந்தாலும் நீங்க என்னடா இருந்தாலும் சொல்லுங்க. அண்ணே, இப்ப என்ன இதுவா முக்கியம்? பேர எங்கன்னு அந்த அம்மா கிட்ட நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் மட்டும் போகல, ஒரு நல்ல பேரனை கூட்டிட்டு தான் போக போறேன். எனக்கு ராஜகலை இருக்கிறது வாசம் தான். திடீர்னு பேரனை நடிக்கணும், எப்படி நடிக்கிறது? அவன் கேரக்டர் திங்க் பண்ணணும், கெட்டப்ப மாத்தணும், அமெரிக்கா போகணும், பாஸ்போர்ட் எடுக்கணும், இன்னும் பல விஷயங்கள்லாம் இருக்கே. டேய், எத்தனை கொலை பண்ணாலும் ஒரே தடவை தான் தண்டனை. அத புரிஞ்சு நடந்துக்க. என்ன கண்ணா, நீ தான் நான் பார்க்க போன பேர, எங்க வீட்டு வாரிசு. அப்படிதான் நான் சொல்ல போறேன். எல்லாரையும் நம்ப வைக்க போறேன். வா போலாம். இத பாருங்க, நான் உங்களோட மெட்ராஸ்க்கு வந்தது, உங்க ஊருக்கு வரேன்னு சொன்னது எல்லாம் இந்த கோவிலை நல்லபடியா கட்டி முடிக்கணுங்கிறதுக்காகத்தான். அதை விட்டுட்டு பேரனா நடிக்க சொல்றீங்க, இதெல்லாம் தப்புங்க. என்ன தப்பு? கோவில் கட்டுறது உனக்கு எவ்வளவு முக்கியமா படுதோ, அதே மாதிரி எங்க ஆத்தா உசுறு எங்களுக்கு முக்கியம். பேரன் வருவான்னு காத்துட்டு இருக்கிற அந்த ஆத்தா கிட்ட போய் அவன் செத்து போயிட்டான்னு சொன்னா பொட்டுன்னு போனாலும் போயிடும்பா. அதுக்காக நீ ஒரு பொய் சொல்றதுல தப்பு இல்ல. எவ்வளவோ புண்ணியத்தை அந்த ஆத்தா பண்ணியிருந்தாலும் இப்போ ஒன்னாலதானே உயிர் பிழைக்க போறாங்க. இது நல்ல விஷயம் தானே, யோசிக்காதப்பா. ஆமாப்பா, இதனால உன் கோயிலுக்கும் உயிர் வரும். சரி, அதனால பாட்டிக்கு உடம்பு நல்லா ஆயிட்டா சரி. ஆம், ஆனா காலம் பூரா நான் பேரனை நடிக்க முடியுமா? காலம் பூரா வேண்டாம்ப்பா. ஒரு வாரம் நீ பேரனா நடிச்சா போதும். அப்புறம் அமெரிக்கா போறேன்னு நீ கிளம்பிடு. நீ எங்கேயோ நல்லா இருக்கிறேங்கிற சந்தோஷத்துல அந்த ஆத்தா பல வருஷம் உயிரோடு இருப்பாங்க. எப்படி நம்ம சூப்பர், பிரமாதம். நீங்க தான் கணக்கு புள்ள தண்ணீர் மலோட தம்பின்னு நம்பவே முடியாதுங்க. யா. யாய்த்தாலும் மெட்ராஸ்ல இருந்த உங்க அண்ணனோட கிராமத்துல இருந்துக்கலாமா? அவன் ஒரு அக்கௌண்டன்ட், ஐ அம் ஸ்டூடெண்ட். அவன் ஒரு வில்லேஜ் லேபர், ஐ அம் எம்ஏ கிளவர். அந்த இடியட் பத்தி டாக் நோ. ஹாய் மேன்ஸ், லேட்டஸ்டா நான் ஒரு டான்ஸ் புடிச்சிருக்கேன், பாக்குறீங்களா? ஆடுங்க பாக்கலாம். லுக்கியா, சக்கு 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 சக்கு. டேய் ஆடி. ஓ கிராண்ட்மா, சக்கு சக்கு சக்கு. என்னடா ஆட்டம் இது? நோ ஆட்டம், திஸ் டான்ஸ். உங்க பேர்ல வரவேற்கிறதுக்காக புதுசா கத்துக்கிட்ட ஐட்டம். நீங்க அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களே, மயிலாட்டம், குயிலாட்டம், குரங்காட்டம். தட்ஸ் பேட் ஐட்டம். வாட் இஸ் திஸ் கலர் வாட்டர்? டெல் மீ ஓல்ட் மேட்டர். டேய், வெறும் 5வது மட்டும் படிச்சிட்டு நீ படுத்துற இம்சை தாங்க முடியலடா. உங்க அண்ணன் பேரை கெடுக்கிறதுக்குனே வந்து. அந்த நான்சென்ஸ் பத்தி நோ டாக். ஆமா, நீயும் உன் ட்ரெஸ்ஸும். புடிச்சிருக்கு. ஹாய் வாட்டர் டேக். ஓ டேய் ராஜ், என்ன பேர வர்றான்னு வீடியோ அமர்க்கலமா இருக்கு, நீ மட்டும் சைலண்ட் ரியாக்ஷன் இருக்க. வாட் ரீசன் பேபி? மாமா, அவர் ஒன்னும் பாட்டி மேல இருக்கிற பாசத்தால அமெரிக்காவில இருந்து வரல. ஏதோ வெக்கேஷனா இருந்திருக்கும். 5 நாள் 10 நாள் இங்க இருந்துட்டு சொந்தம்னு சொல்லிக்கிறவங்க கூட ஒரு போட்டோ எடுத்துட்டு அவர் போயிடுவாரு. இது தெரியாம பாட்டி தான் ஆர்வமா இருக்காங்கன்னா நானுமா? வாவ், என்னுடைய தாட்டும் உன்னுடைய தாட்டும் ஒரே ரேஞ்சில் இருக்கு. பட் யூ ஆர் டாக்கிங் ஒன் மிஸ்டேக். என்ன? வர்ற அமெரிக்கா பாய் சோலோவா ரிட்டர்ன் ஆக மாட்டா. வி போத் ஐ டூ பிளேயிங் அமெரிக்கா.
அப்போ இந்தியா? கேன்சல் இந்தியா. சீக்கிரம் போங்கடா. அத்தா. நேரமாச்சு. என்னடா உங்க பேரை வந்துட்டாரா? பாட்டி நல்லா இருப்பா. ஏன் அழுறீங்க பாட்டி? நான் அழுகலப்பா. என் பேரன் வந்துட்டாங்கிற சந்தோஷத்துல கூட கண்ணுல கண்ணீர் வரும்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது. நான் தான் வந்துட்டேன்ல பாட்டி. இனிமே சந்தோஷத்துல கூட உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வரக்கூடாது. ஆமா, என்ன இங்கேயே நிக்க வச்சு பேசி இதே வண்டியில திரும்பி ஊருக்கு அமிச்சிடலான்னு பாக்குறீங்களா? ஐயோ, என்னப்பா, ஏன்பா இப்படி சொல்ற? இது உன் வீடுப்பா. வா வா. ஹாய் அமெரிக்கா, ஹாய் இந்தியா, நீங்க ஹாய் சக் சக், ஹாய் மாடிய பாதம். அது தம்பி, எங்க அப்பனுக்கு போர் அடிக்கும் போது போனஸா ஒன்று பெத்து போட்டு போயிட்டான்னு சொல்ல, அந்த தருதல பிடிச்ச நாய் இதுதான். என் தம்பின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல தண்டச்சோறு திங்குது. போடா, மூக்குக்கு முன்னால ஒரு முடி, பெரிய கரலிங் தலைய போடா. டேய், இப்படி 4 பேர் கூடி இருக்கும் போது ரெஸ்பெக்ட் எல்லாம் பேசாதுன்னு சொல்லியிருக்கேன்லடா. அதுதான்டா நானும் சொல்றேன். 4 பேர் நிக்கும் போது குளிக்காம கொள்ளாம பவுடரை மட்டும் போட்டு வந்து நிக்காதடா. நாத்தம் முடிச்ச பழைய தாங்க முடியலடா. இவனுங்க இப்படிதான்ப்பா சண்டை போட்டுக்கிட்டு பாருங்க. நீ உள்ள வா. கிராண்ட்மா மெட்ராஸ் போயிட்டு வந்த செலவுல இவன் ஏதாவது ஊழல் பண்ணிருப்பான், விசாரிங்க. அட பொறுக்கி போயில போட்டாடா குடுக்குற உடத்துல அடிக்கிறான்டா. டேய், என்னடா பழக்குது? கையில எது கிடைச்சாலும் எடுத்து அடிக்கிற? பேட் ஹேபிட் ஐ ஹேட். 2 முட்டை எடுத்து வச்சுக்கோ. ஸ்டாப் இட். டேய், ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்டா இப்படி திங்கற? பசிக்குது. பசி இல்ல, பல நாளா பார்க்காத ஐட்டத்தை இன்னைக்கு பாத்திருக்கேன். அதான் இப்படி திங்கற. அப்படிலாம் பேசாதீங்க தலைவா. நான் தலைவன் உங்ககிட்ட சொன்னா, ஏன்டா அறிவு இல்லாம தகுதி இல்லாதவன் எல்லாம் தலைவா தொண்டான்னு சொல்லிட்டு தெரியுங்க? அது இருக்கட்டும், அமெரிக்கா பிரதருக்கும் உனக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்? அது வந்து இன்டர்நெட் மூலியமா பார்க்க பழக்கம். இன்டர்நெட்டா? மேல கோட்டு கீழே வேஷ்டி, இதுதான் இன்டர்நெட் ஃப்ரெண்ட்ஷிப்பா? சொந்த ஊரு, ஃபாதர் மதர் அது வந்து எதுவும் கிடையாது. நடுரோட்ல பிறந்தியா? ஐ அம் டெஸ்ட் பேபி. லாரி டியூப் மாதிரி இருந்து டெஸ்ட் பேபிங்கறியா? ஹலோ, கமான் அமெரிக்கா பிரதர், உங்களுக்காக பல வெரைட்டிஸ் ஐட்டம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். ஈட்டுங்க. சிக்கன் டிக்கா இருக்கு, சிக்கன் மஞ்சூரி இருக்கு, ஜிஞ்சர் சிக்கன் இருக்கு, எதை வேணாலும் எடுத்து ஈட்டுங்க. பாட்டி, இதெல்லாம் நீங்க பண்ணதா? நோ, அவங்க நாஸ்தி வில்லேஜ் சாப்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு அமெரிக்கன் ஐட்டமா பண்ணி வச்சிருக்கேன். அவ வீட்டியா? பாட்டி, எனக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? நான் உனக்காக ஆசையா பால் சாதம் தான்ப்பா பண்ணுனேன். பால் சாதம்? சூப்பர், எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் வேஸ்ட். ஏய் சிக்காகோ, கொக்கரகோ, ஸ்டாப் ஸ்டாப். என்னையா அது? உனக்காக அனகுண்டா நூடுல்ஸ் இருந்து அயர்லாந்து பிரியாணி வரைக்கும் ஐட்டமா செஞ்சு வச்சிருக்கேன். அதை விட்டுட்டு பால் சாதத்துக்கு பாட்டி பின்னால போறீங்க. யாரா வாடிச்சுவன்? விருந்தாளி கிட்ட பேச்சு. போடா. என்னையா பாக்குற? இது வரைக்கும் யாரும் எனக்கு ஊட்டி விட்டு நான் சாப்பிட்டதில்லை பாட்டி. நான் சாப்பிட்டது இருக்கட்டும், இப்ப நீங்க சாப்பிடுங்க. இல்லப்பா, நான் இனிப்பு சாப்பிடுறத விட்டுட்டேன். ஏன்? உங்க அப்பா இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் இனிப்பே சாப்பிடுறதில்ல. பரவாயில்ல, சாப்பிடுங்க. இல்லப்பா, உங்களுக்கு பேரம் மட்டும் வேணும், ஆனா பேரம் கொடுக்கறத சாப்பிட மாட்டேங்க. சாப்பிடுங்க பாட்டி. ஏன்பா அழுகுற? நீங்க சொன்னது சரிதான் பாட்டி. சந்தோஷப்பட்டா நம்மள அறியாம கண்ணீர் வரும் தான் போல இருக்கு.